ஹாய் மக்களே, இன்றைக்கி மறுபடியும் நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. மீன் வாங்கலான்னு இன்றைக்கி நல்லா கூட்டம் ஜம்முன்னு இருக்குது. அதனால் மீன் நிறையா கிடைக்குன்னு நினைக்கேன். லக்கு இருக்கும்னு நினைக்கேன். நல்லா கூட்டம் இருக்குல்ல. முதல்ல பார்த்தாச்சு. நல்லா விலை மீன் ஏலம் விட்டாவ. 1 கிலோ 500 போயிருக்கு. 500 போனாக்கி வியாபாரிகளுக்கு 500 1 கிலோ வச்சு ஏலம் கேட்டாங்கன்னா அந்த ஆட்களுக்கு 50 1 கிலோவில் குறைச்சி 450 கொடுக்காவ. இதே நம்ம ஏலம் கேட்டாக்கி நம்மளுக்கு அதே 500 தான் தாராவ. ஆனால் இந்த மீன் இன்றைக்கி முதல்ல ஏலம் விட்டாவளா 450 இவ்வளவு மீன் 450 கடவுளே, அப்போ எவ்வளோ லாபம்னு நினச்சிட்டு கிட்ட போய் பார்த்து இன்றைக்கி 1 கிலோ 450 சொல்லி கடைசி 500 கொடுத்தாவா. வியாபாரி மக்களுக்கு 450 கடைசியாக எங்களுக்கு இன்றைக்கி மீன் நல்லா மீன் மாட்டிடும்னு நினைக்கேன். இவ்வளோ பெரிய பெரிய நல்ல விலை மீன் பார்த்துக்கிட்டே நல்ல லக்குன்னு நினைக்கேன். இந்த கனவா மீன் இலங்கைக்கலான்னு பார்த்தீங்கன்னா வேறு அது ரொம்ப ரேட்டு. இந்த சுறா மீன் நல்லா உயிரோட கிடக்கு. பற்றியெல்லாம் விலை மீன் தான். இன்றைக்கி ஃபுல்லாக விலை மீன் தான். பரவாயில்ல. இன்றைக்கி எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை அந்த மீன்லாம் இந்த மீன் நாங்களாம் வாங்க மாட்டோம். அதனால் இதெல்லாம் ஒரு நாளுமே கேட்கறது கிடையாது. லைஃப்பில் ஒரு நாளாக இந்த சீலா மீன் வாங்கி தின்றானேன்னு ஆசைப்படுங்க. என்னைக்கு நடக்கோ தெரில. ஆனாலும் எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ மீன் கிடச்சிட்டு இதை இன்னைக்கு 3 பங்கு வைக்கணும். 3 பங்கு வச்சு ஒரு வாரத்துக்கு காணும். 3 பங்கு வச்சு எடுத்தோம்னா தலையை போட்டு நல்லா ஒரு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் துண்டை 2 நாள் நல்லா பொரிச்சு நல்லா சாப்பிட வேண்டியது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா?